பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெருங்குடி மக்களே, ஐயா நாங்க பெருங்குடி இல்லையா ஐயா, நாங்க சிறுமாத ஒரு கட்டிங் தான் குடி. அனைவருக்கு என்ன குறை ஐயா? நாட்டுல இடக்கூடிய பயிரெல்லாம் கானகத்துல இருக்கக்கூடிய மிருகெல்லாம் அழிச்சு செய்ய ஜனங்கள்லாம் ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க ஐயா. நாங்க ஊர்ல இருக்கிற மாதிரி இல்ல, மொத்த ஜனம் தெருகோல நிக்க வச்சுட்டு வந்துக்கிறோம் ஐயா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏன் பயிர் வைக்கிறீங்க? மொத்தத்தையும் ஏன்னா விலைக்காரனு வித்துக்கிட்டியா? ஏன்னா மெட்ராஸ் பக்கம் போங்க, ஏன்னா போய் சாவுங்க, அங்கே போய் சண்டரிங்க போய் செய்யுங்க, பாலம் கட்டுறாங்க, நம்ம போய் வேணா போங்க, இங்க இருக்காதீங்க யாரும். விவசாயம் நாட்டுடைய முதுகெலும்பே விவசாயம் தான் சொல்லுவாங்க. போய் கை வச்சா தாண்டா நீர் ஆகி அங்க வந்து சோத்துல கை வைக்கணும் குழந்தை. எல்லாம் விவசாயத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போறதும் வெளி உலகத்துக்கு போறதும் எல்லாம் சென்னைக்கே போயிட்டா விவசாயம் எப்படி தழைத்துவோங்க, எப்படி நம்ம சாப்பிடும் 3 வேளைக்கு தெரிஞ்சு இல்ல. அப்புறம் என்னத்துக்கு வாரீங்க? ஏண்டா வாரீங்க நீங்க? குடிமக்களே ஐயா, காவலன் சும்மா ரொம்ப வெறியாத்துறாங்க. நான் நெஞ்சில காகானி கருணை வச்சிருந்தேன் ஐயா. நெஞ்சில என்னது? நெஞ்சில அது நஞ்சா பூமியில காகானி கரும்பு நட்டு வச்சிருந்தேன் ஐயா. ஒரு சுத்திர எறும்பு பூரா துணுட்டு பூச்சி சார். அப்படியா? எறும்பா துண்ணா படுப்பா. மல்லிகை இங்க நாத்து விட்டு வச்சிருந்தேன் ஐயா. மல்லிகை நாத்து விடுவாங்களா? மல்லிகை தோட்டத்து பக்கத்துல நாத்து விட்டு வச்சிருந்தேன் ஐயா. அந்த பண்ணி ஒரு சுத்திர பண்ணி வந்து கலரி புடிச்சு. அப்படியா? வேதனைப்பட வேண்டாம் ஐயா, வருத்தப்பட வேண்டாம். ஜனவரில பிப்ரவரி எல்லா வரியும் கட்டுறாங்க. அதை தவிர்த்து இருக்கக்கூடிய வரியெல்லாம் நாங்க எப்படிதான் கட்ட போறோம்? எங்க விளைநிலங்களா நாசமா போயிடுச்சு, வறுமை நேர்ந்து விட்டது. ஆமா இந்த முறை வரி பணம் கட்ட மாட்டோம். கட்ட தேவையில்லை. ரூபாய்க்கு எண்ணிக்கை 3 படி கவுரு இருக்குது, அப்ப கட்டுறோம். கட்டவே தேவையில்லை. பரவாயில்ல. அப்ப மாச்சி அப்புறம் எல்லாம் கட்டணுமா? தள்ளுபடி செய்கிறேன். டைம் மாசத்துல சீட்டு கட்டறத விட்டுருங்க ஐயா. அதுவும் தள்ளுபடி பண்றேன். கட்டாதீங்க. இருந்தாலும் அனைவரும் புறப்பட வேண்டும். கானகம் வேட்டையாட வேண்டும். அதனால் வீட்டுக்கு ஒரு ஆள் வர வேண்டும். புறப்படு. சற்று பொறுக்க வேண்டும். எங்கு சென்று விட்டாய்? குடிமக்கள் குறைத்திருந்த புறப்படுகிறேன் கானகம் வேட்டையாட. அப்படியா? அப்படி என்றால் நீங்கள் வேட்டையாடுவதை நானும் பார்க்க வேண்டும். சந்திரமதி, நீ ஒரு பெண் அல்லவா? கானகம் வரவே கூடாது. என் தந்தை ஆணுக்காக பெண்ணாக வளர்த்திருக்கிறார். ஆகினால் உங்களோடு நான் வருகிறேனே. அப்படியா? நீங்கள் வேட்டையிடும் அழகை நான் பார்க்க வேண்டும். புறப்பட்டு வா. இந்த கானகத்தில் ஆட வேண்டிய வேட்டை அது என்ன வேட்டை தெரியுமா? அதுதான் தர்ம வேட்டை. தர்ம வேட்டை என்றால் எப்படி தெரியுமா? நம்மை பார்த்து பயந்தோடு மிருகத்தை விட்டு விட வேண்டும். நம்ம ஏத்து வரக்கூடிய மிருகத்தை கொள்ள வேண்டும். அப்படியா? திருமுடன் வேட்டையால் ஆடுவோம். திருமுடன் வேட்டையால் ஆடுவோம். இதோ இருக்கக்கூடிய திருமாலே, வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நீர் இப்போதே வெண்பந்தியை அவதாரப்படுத்தி நாட்டு மக்கள் இந்த பெயரை அர்த்தம் செய்து விட்டு வாருங்கள். ஓம் நம சிவாய. அதோ பாத்தீங்களா? ஆமா, அதோ ஓடுகிறது. அது என்ன மிருகம்? என்ன மிருகம்? உள்ள பந்துகளுக்குள்ள நரிகளும் கூடுது. சிவப்பு பண்ணி வந்து பார்த்தீர்களா? எல்லா மிருகம் என்னானது? இனிமேல் உங்கள் குறை தீர்ந்தது. கானகம் வந்தோம், வேட்டையாடினோம்.
உடல் எல்லாம் ஆயிடுச்சியா? ஐயா பசியுது ஐயா. அதோ தெரியுது பார், மிச்சம் இருக்கிறது ஐயா. தடாகம். நீராடு. அங்கு சென்று நீராடி விட்டு பிறகு போயிட்டு வாங்க. வாடா. ஆகட்டும் அண்ணா. சித்தவா இரு சித்தவா வரோம். காடுக்கு வந்து வேட்டை ஆடியதால் என்னுடைய உடலெல்லாம் ஆயசாக இருக்கிறது. அப்படி நான் கொஞ்ச நேரம் ஓய்வு பெற வேண்டும். ஆகட்டும். கேட்ட பொண்ணை இல்லை என்று சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக தருகிறேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். சுவாமி, என்ன நடந்தது? அன்னமே கேளா, அன்னமே கேளா அருகுவே நானோ என்னரும் சந்தை அவர் ஏழுரும் வேகம் அவர் சொர்க்கம் அடைந்த பின் தோன்றினார் ஐவே மிக்கவே நானும் ஏதினில் மணந்தே அதில் ஒரு தீயை சுவாமி, நான் அந்த நேர் இன்றே மற்றொரு நாரியோ அவள் மலரோடு இகைந்தார் ஒருத்தி உணவு உடைகளை அவள் வெறுத்துமே சென்றார் கடைபடு மாதே என் கைதனை பற்றியே சுவாமி, இடைவிடாழ்தனல் என்ன முறையேனே சுவாமி, இப்படியெல்லாம் நான் ஆகாத கனவு கண்டேன் கண்ணே. அப்படியா? இதற்கு விளக்கு உன்னால் உரைக்க முடியுமா? பயப்பட வேண்டாம். அமைச்சர் சத்தியகிருத்து இருக்கிறார், அவரிடம் சென்றார் இதற்கு விளக்கம் பிறக்கும். புறப்படுங்கள், போகலாம். தர்ம வேட்டையாடி வெற்றியை கண்டுட்டாயா? 5 மனைவியை மறந்தாயா? அந்த 5 மனைவி யார் நான் சொல்லுண்டா. நீ உன் நாட்டு மக்கள், அதாவது ஒரு செங்கோல், உன் மனைவி, மகன், இந்த 4 தவிர சத்திய தேவதை ஒருவர் தனியாக இருக்கின்றார். எனக்கு சத்ராதியா இருக்கிறார். விடுவேனா? அவரை ஒரு கை பார்க்கிறேன். ஆனால் இப்போது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அரம்பை, ஊர்வசி, மேனை, இந்த 3 பெண்களையும் எமது நாசியின் துவாரத்திலே படைத்து ஒரு மனிதன் பணத்துக்கு மதிமயங்க வேண்டும் அல்லது பெண்ணுக்கு மதிமயங்க வேண்டும். இவன் பணத்துக்கு மதிமயங்கவில்லையே, பெண்ணுக்கு மதிமயங்குவானா? அப்படி என்றால் எமது நாசியிலிருந்து நீச்ச பெண்களை படைக்கின்றேன். பெண்ணாக வந்தோம் ஐயா ஐயா.
ஆகட்டும். மக்களா, தந்தையே, பெருத்த அவமானம் ஏற்பட்டு விட்டதம்மா. எங்கள் தாய்க்கு அவமானமா? நீங்க அவமானமா? யாரால அவமானப்பா? பெருத்த அவமானம். யாராலப்பா? சாதாரண மன்னன் திருச்செங்கி இன்றெடுத்த தவப்புதல்வன் அயோத்தியாட்டு ஆளக்கூடிய ஹரிச்சந்திரனம்மா, அவனால் எனக்கு பெருத்த அவமானம். ஐயோ அப்பா, உங்களுக்கு அவமானமா? இந்த அவமானத்தை உங்களால பொறுத்து கொள்ள முடியுமா? முடியாது. அப்படின்னா நீ என்ன செய்வீங்க? அப்பா, பழிக்கு பழி வாங்குவீங்களா? கண்டிப்பாப்பா. சொன்னா செய்வீங்களா? செய்வோம்ப்பா. அப்பா, இப்போதே அயோத்தி மாநகரம் நீங்கள் செல்ல வேண்டும். அப்பா, அரண்மனையிலே அமர்ந்து கொண்டிருப்பான் ஹரிச்சந்திரன். அவன் கண் முன்பாக நீங்கள் மூவரும் நாட்டியம் ஆட வேண்டும். ஆகட்டும்ப்பா. அந்த நாட்டியத்தை கண்டு களிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு பெண்ணு நினைச்சா எதையும் சாதிக்கலாம். ஆமாப்பா. ஆ? ஆமாப்பா. ஆவது பெண்ணால், அழிவது பெண்ணால், சாவது பெண்ணால். சகல என்னப்பா? அப்பா, அப்படியா? இப்போ ஒரு பெண்ணாகப்பட்ட வீணையை விற்கவும் முடியும், அதே விரலால் வீசத்தையும் கலக்க முடியும்ப்பா. ஆம், கறந்த இடத்தை நோக்குமாம் கண்கள், பிறந்த இடத்தை நோக்குமாம் பேதமை நெஞ்சம். அம்மா, அவன் கண் முன்பாக இப்படி ஆடையை பட்டும் படாம தெரிந்தும் தெரியாம அவன் கண் முன்பாக குட்ட வேண்டும். அதை கண்டு ரசிக்க வேண்டும். அவனே மனம் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய பொருளில கேட்காத பொருளோடு வாரி வாரி கொடுக்க வேண்டும். அப்படியா அப்பா? அப்படிப்பட்ட நாட்டியம் நீங்கள் ஆடணும். அப்ப எங்க கலக்குறீங்களோ என்ன கலக்குறீங்களோ தெரியாது. தெரியாது. அந்த ஹரிச்சந்திரன் திருச்சபையில் நீங்க கலக்குற கலக்கு எனக்கு வெற்றி தெரிவித்தான். இவ்வளவுதானே அப்பா? அது மட்டுமல்ல அப்பா, அவன் அது மட்டுமா, அவன் உங்களுக்கு பரிசு பொருள் கொடுக்க வருவான். வருவாரு. அந்த பரிசு பொருள் அவன் கொடுத்து நீங்க வாங்க கூடாது. வாங்க மாட்டேன். ஏன்னா கலைக்கு பெருமை வேண்டும் என்றால் நீங்கள் ஆடிய ஆட்டத்துக்கு நீங்க கேட்கறது தான் அவன் கொடுக்கணும். அப்பா, அப்படி நாங்க என்ன பொருள் கேட்க வேண்டும்? அழகு சிலையல்லவா நீ, தங்க கோபுர கலசமல்லவா நீ, மதுமையின் விளக்கல்லவா, ஆஹா பொக்கிஷமே நீங்க அல்லவா, நீங்க நினைச்ச எதையும் சாதிக்கலாமா. அதனால அமர்ந்து அரியாசை அதுக்கு மேலே சொல்லு கொடுக்கதே பூச்சக்கர கொடை. அதை பரிசா வாங்கி சீக்கிரம் வாங்கம்மா. அப்பா, அதற்கு மருந்து விட்டால் என் மக்களாக நீங்கள் இருந்து அவன் மறுப்பதா? போகட்டும். அப்படி அவன் மறுத்து விட்டால் உங்கள் மூவரையும் அந்தரங்க பணிப்பெண்களாக ஏற்றுக்க சொல்லுங்க. தந்தி, அதுக்கு மருந்து விட்டால் அப்படிதான் இருக்கணும் உங்க ஆட்டம். உங்க ஆட்டத்தை பார்த்த உடனே அவனா பரிசு முன்வந்து கொடுக்கணும். பயமா இருக்குது. அது மட்டுமல்ல, கட்டி அணைந்தது ஒரு முத்தத்தையாவது வாங்கி வாங்க. அப்பா, அதையே மறுத்து விட்டார். என் முகத்திலேயே நீங்க முடிக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். என்னப்பா சொல்றீங்க? ஆனா அப்படி இல்லை, நீங்கள் இல்லை என்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வாங்கி வாங்க. மற்றவற்றை நான் போகலாம். போக போக. அங்க பார்த்தாயா, அதோ வெகு தொலைவில் இருக்குது. ஏடி, அந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் சந்தோஷமா ஆடி பாடிக்கொண்டே போக வேண்டும். எப்படி?